ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேரன்ட்ஸ் நம்மகிட்ட தப்பா சொல்லியிருக்கலாம். நம்ம டீச்சர்ஸ் நம்மகிட்ட தப்பா சொல்லியிருக்கலாம். இந்த சொசைட்டி நம்மகிட்ட தப்பா சொல்லியிருக்கலாம். ஹார்ட் வொர்க் பண்ணா சக்சஸ் கிடைக்கும். ஆனா டேட்டா சொல்றது வேற மாதிரி இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ஸ நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பிரெயின்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் வொர்க் ஈக்குவல் சக்சஸ். அந்த பிலீஃப் சிஸ்டம நம்புறது தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள். ஏன்னா, நம்மளோட ஓன் அவுட்கம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேண்ட்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறோன்ற அந்த பிலீஃப் சிஸ்டம் சொல்றது, ஒரு பெரிய சைட் எஃபெக்ட்டோட வரும். அந்த பிலீஃப் சிஸ்டம் படி, நீ இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தீன்னா, நீ இன்னும் வொர்க் எனஃப்பா பண்ணலன்னு தான அர்த்தம். அந்த லாஜிக் உன்ன தான் பிளேம் பண்ணுமே தவிர, சொசைட்டிய பிளேம் பண்ணாது. பியூ ரிசர்ச் சென்டர் 2024ல 36 கண்ட்ரீஸ் 41,000 பிளஸ் ஒரு ரியல் சர்வே பண்றாங்க. அதுல 57% ஓட உலக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன் கிட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ விட பினான்சியலி வொர்சன் ஆஃப்பா இருப்பாங்கன்ட்டு. 31 அவுட் ஆஃப் 36 கண்ட்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரிச் பீப்பிளோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்இக்வாலிட்டீஸோட ரொம்ப பெரிய காரணமா இருக்குன்ட்டு. அது இண்டிவிஜுவல் லேசினஸ் கிடையாது. நம்ம இந்தியாவ எடுத்து பார்த்தோம்னா, நம்ம ஆப்டிமிஸ்டிக். 70% ஆஃப் பீப்பிள் என்ன நம்புறோம்னா, நம்ம கிட்ஸ் பெட்டர் ஆஃப்பா இருப்பாங்கன்ட்டு. அந்த ஆப்டிமிசம் எங்கருந்து வந்துச்சுன்னு நம்ம கேட்கணும்ல. ஜிடிபி க்ரோ ஆகுது. ஃபேக்ட். அதே டைம்ல இன்இக்வாலிட்டீஸும் க்ரோ ஆவுது. தட்ஸ் ஆல்சோ ஃபேக்ட். குரோத் இருக்கு. ஆனா, அந்த குரோத் யார போய் ரீச் பண்ணுதுன்னு நம்ம யாருமே கேட்கறதில்ல. பிளைண்ட் ஆப்டிமிசம், இன்ஃபார்ம்ட் ஆப்டிமிசம் கிடையாது. புரொடக்டிவிட்டி பாராடாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. உன் சேலரியோட நம்பர்ஸ் அதிகமா இருக்கலாம். ஆனா, அத வச்சு என்ன வாங்க முடியும்னு பார்த்தா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ, அதே தான் இருக்கு. இசிபியோட ரிசர்ச் கன்ஃபார்ம் பண்றது என்னன்னா, 2022ல கார்ப்பரேட் யூனிட் புராஃபிட்டோட இன்ஃப்ளேஷன் கான்ட்ரிபியூஷன் கடந்த 20 வருஷம் ஆவரேஜ விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. நம்ம அதிகமா புரொடியூஸ் பண்றோம். ஆனா, அதோட வேல்யூ யார் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு நம்ம கேட்க மாட்றோம். மோர் ஹவர், மோர் வொர்க், மோர் சக்சஸ்ன்ற ஈக்குவேஷன்ஸ் டேட்டால ஹோல்ட் ஆகல. இந்த ஹஸ்ல் ஆர் ஃபெயில்ன்ற நரேட்டிவ் ஒரு ரியல் காஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுது. மெக்கன்சியோட ஹெல்த் இன்ஸ்டிடியூட் 2023 சர்வேல 30 கண்ட்ரீஸ கவர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரெஸ்பாண்டன்ட்ஸ் ரிப்போர்ட்டட் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சிம்ப்டம்ஸ் ஆஃப் பர்ன் அவுட் வந்து 69%. குளோபலோட ஆவரேஜே 20% தான். வொர்க் பிளேஸோட எக்ஸாஷன் 62%. குளோபலி ஹையர். செகண்ட்ல இருக்குது ஜப்பான் 61%. நம்ம அதிகமா வொர்க் பண்றோம். ஆனா அந்த வொர்க் ப்ரொபோர்ஷனல் வெல்த்த கிரியேட் பண்ணுதா? தெரியல. WHO ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க. இந்த பர்ன் அவுட்ன்றது ஒரு ஆக்குபேஷனல் ஃபெனாமெனா. அது வந்து ஒரு பெர்சனல் ஃப்ளா கிடையாது. அது லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் கிடையாது. நம்ம சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எக்ஸாஷனா இருக்கும்போது நம்மள நம்மளே ப்ளேம் பண்ணிக்கணுன்ற மாரி தான் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இத எதையுமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எஃபோர்ட்ஸ இர்ரெலவன்ட்ன்னு சொல்லல. ஏஞ்சலா டக்வர்த்தோட கிரிட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எஃபோர்ட் இன்டூ டேலண்ட் ஈக்குவல்ஸ் ஸ்கில். ஸ்கில் இன்டூ எஃபோர்ட் ஈக்குவல்ஸ் அச்சீவ்மென்ட். எஃபோர்ட்ஸ் 2 தடவ கவுண்ட் ஆகுதுல்ல. எஃபோர்ட்ஸ கவுண்ட் பண்றதுக்கு ரைட் ஆக்சஸ், ரைட் டைரக்ஷன், ரைட் என்விரான்மென்ட் தேவ. சேம் எஃபோர்ட் டிஃபரண்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல போட்டா வைட்லி டிஃபரண்ட் அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஹார்ட் வொர்க்ன்றது ஒரு நெசசரி கண்டிஷன். சஃபிஷியன்ட் இல்ல. இந்த ட்ரூத்த நம்ம 2 விதமா யூஸ் பண்ணலாம். ராங் வேல சிஸ்டம் தப்பா இருக்கு. ஸோ என்னால எதுவும் பண்ண முடியாது. அது சரண்டர். ரைட் வேல எப்படி யூஸ் பண்ணணும்னா, சிஸ்டம் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்குள்ள ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி, அதுல இருக்கிற கேப்ஸ லெவரேஜ் பண்ணணும். இது ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட ஃபெயிலியர் நம்மளோடது மட்டும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அன்னெசசரி கில்ட்லாம் போயிடும்ல. கஷ்டப்படணும். ஆனா பிளைண்டா கஷ்டப்படக்கூடாது. நம்ம எஃபோர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எஃபோர்ட்ஸ் எந்த சிஸ்டம் கீழ போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எஃபோர்ட்ஸ்னால யாரு பெனிஃபிட் ஆவரான்னு தெரிஞ்சு வொர்க் பண்ணா ஸ்மார்ட். தெரியாம வொர்க் பண்ணா யூஸ்ட், அன்செட். பிகாஸ் சம் ட்ரூத்ஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டூ ஸ்டே சைலன்ட்.